அனைத்திலும் முக்கியமான வேலைக்காக நேரம் ஒதுக்குதல். ஒரு சமயம் நிகழ்ந்த விஷயம். ஒரு மகாத்மா இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் நகருக்கு செல்லும்போது ஒரு விவசாயியின் வயல்களை கடந்து செல்வார். அந்த விவசாயி காலை முதல் மாலை வரை வயல்களில் தனது பயிர்களை கவனித்துக் கொள்வதில் ஈடுபட்டிருப்பதை அவர் கண்டார். ஒரு நாள் அவர் அந்த விவசாயியிடம் பேசுவதற்காக நின்றார். என்னுடைய நண்பரே, இன்றைய தினம் மங்களகரமாக அமையட்டும். மகாத்மா மேலும் கூறினார், தினமும் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். விவசாயி தலையை உயர்த்தி அவரை பார்த்து புன்னகைத்தார். ஆம் என்ற அவர் மேலும் கூறினார், எனது குடும்பத்தை காப்பாற்ற நான் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. மகாத்மா தலையசைத்தார். நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் உங்களுக்காக நேரம் ஒதுக்குவதை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்களது சொந்த வேலையை செய்ய நேரம் ஒதுக்குவதை பற்றி எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? எனது சொந்த வேலையா? என்ன சொல்றீங்க? விவசாயி தனது மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்து நின்று கேட்டார். நான் என்னுடைய வேலையை தானே செய்கிறேன். என் சிறு குழந்தைகளை வளர்ப்பதற்காக நான் இவ்வளவு கடினமாக உழைக்கிறேன். எனது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் முழு முயற்சி செய்கிறேன். மகாத்மா பதிலளித்தார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் முழு நேர்மையுடன் உங்களது பொறுப்புகளை நிறைவேற்றி வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்போதாவது இறைவனை நினைவு கூறவும் அவருக்கு நன்றி சொல்லவும் நேரம் ஒதுக்குவது பற்றி யோசித்து இருக்கிறீர்களா? உண்மையில் அதுதான் உங்களுடைய சொந்த வேலை. விவசாயி அலட்சியமாக தனது தோள்களை உதறிவிட்டு மீண்டும் தனது வேலையில் மூழ்கினார். இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்னிடம் நேரமில்லை. ஆனால் என் குழந்தைகள் பெரியவர்கள் ஆகும்போது இதை பற்றி நான் சிந்திப்பேன். மகாத்மா அமைதியாக தம் வழியில் சென்றார். பல ஆண்டுகள் கடந்து சென்றன. ஒரு நாள் அதே மகாத்மா மீண்டும் அந்த விவசாயியின் வயல்களுக்கருகே சென்றார். அவர் விவசாயியின் குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்திருப்பதையும் மேலும் அனைவரும் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பதையும் பார்த்தார். குழந்தைகளும் மற்றும் விவசாயியும் இணைந்து மிகுந்த உழைப்புடன் பணியில் ஈடுபட்டிருந்தனர். விவசாயியின் தாடி நரைத்து விட்டிருந்தது, முதுகும் வளைந்திருந்தது. ஆனாலும் அவர் வயல்களில் உழைத்துக் கொண்டிருந்தார். உங்களது நாள் நல்லதாக இருக்கட்டும் என் நண்பரே, மகாத்மா கூறினார். நான் பார்க்கிறேன், உங்கள் குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்து விட்டார்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். முற்றிலும் சரி, விவசாயி புன்னகையுடன் பெருமையாக கூறினார். இவர்கள் பெரியவர்களாகி திருமணமும் ஆகி இவர்களுக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள். மகாத்மா ஆமோதித்து, இப்போது உங்களிடம் உங்களுக்காக நேரம் நிச்சயம் இருக்கும். இப்போது நீங்கள் இறைவனை நினைக்கிறீர்களா? அவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? விவசாயி தலையை அசைத்து மறுத்துவிட்டார். மகாத்மா அவர்களே, எனது குடும்பம் பெரியதாக பெரியதாக எனக்கு மேலும் நிலம் வாங்க வேண்டியதாயிற்று. அவர் பெருமூச்சு விட்டார். நாங்கள் எவ்வாறு எங்களது தேவைகளை பூர்த்தி செய்திருக்க முடியும்? நாங்கள் எவ்வாறு ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும்? அப்போது விவசாயியின் பேரன் ஓடி வந்து அவருடைய கைகளில் குதித்தான். விவசாயி சிரித்துக்கொண்டே, என் பேரன்கள் பேத்திகள் என்னை இரவும் பகலும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறார்கள். வேறு எந்த ஒரு வேலைக்கும் என்னிடம் நேரமே இல்லை என்றார். மகாத்மா தமது தலையை அசைத்தவாறே அமைதியாக தமது வழியில் சென்றார்.
மேலும் பல ஆண்டுகள் கடந்து சென்றன. மகாத்மா மீண்டும் ஒரு முறை விவசாயியிடம் வந்தார். இந்த முறை விவசாயி படுக்கையில் படுத்திருந்தார். அவர் மிகவும் உடல்நலம் குன்றியவராக, மிகவும் பலவீனமாக ஆகிவிட்டார். அவருடைய மனைவி ஏற்கனவே மறைந்து விட்டார். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அங்கேயே இருந்தனர். ஆனால் அனைவரும் அவரவர் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். யாரிடமும் விவசாயியுடன் அமர்ந்து கொள்வதற்கு நேரமில்லை. அவர் மிகவும் தனிமையை உணர்ந்து கொண்டிருந்தார். என் நண்பா, உங்களது நாள் இனிதாக அமையட்டும். மகாத்மா அவருடைய படுக்கைக்கு அருகில் அமர்ந்தார். நீங்கள் இந்த அளவு நோயுற்று இருப்பதை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. விவசாயி மிகவும் பலவீனமாக கண்களை மேலே உயர்த்தினார். மகாத்மா விவசாயியோடு சிறிது நேரம் அமர்ந்து அவருடன் உரையாடினார். என் நண்பரே, பல ஆண்டுகளாக நான் உங்களது வயல்கள் மற்றும் வீட்டின் முன்பாக கடந்து சென்று கொண்டிருந்தேன். நான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடினமாக உழைப்பதை பார்த்திருக்கிறேன். முதலில் குழந்தைகளை வளர்ப்பதற்காக, பின்னர் பேரப்பிள்ளைகளை கவனிப்பதற்காக. ஆனால் நீங்கள் உங்களுக்காக, உங்களது வேலைக்காக நேரம் ஒதுக்கியதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. உங்களுடைய உண்மையான பணி இறைவனை நினைவில் கொள்வதும் அவருக்கு நன்றி செலுத்துவதும் ஆகும். விவசாயி மகாத்மாவின் பக்கம் பார்த்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். நான் ஒப்புக்கொள்கிறேன். விவசாயி சோகத்துடன் பதிலளித்தார். நான் எப்பொழுதும் பின்னால் எனக்கு நேரம் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது போல் தெரிகிறது. மகாத்மா தலையசைத்தார். ஆம் என் நண்பனே, உண்மையான மற்றும் முக்கியமான வேலையை தள்ளி போடுவதில் இந்த ஆபத்து தான் உண்டாகிறது. நமது நேரம் எப்போது முடிவடையும் என்பது நமக்கே தெரியாது. அடுத்த முறை மகாத்மா அவ்வழியாக வந்தபோது விவசாயி இறந்துவிட்டார். மகாத்மா அங்கே சிறிது நேரம் தங்கியிருந்தார். விவசாயியின் வயல்களையும் தானிய களஞ்சியங்களையும் பார்த்தவாறு வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று அவர் எண்ணியவாறு இருந்தார். எவ்வளவு விரைவாக முடிந்து விடுகிறது! எவ்வளவு எளிதாக இந்த விலைமதிப்பற்ற வாய்ப்பானது கையிலிருந்து நழுவி விடுகிறது!